என்னடா ஏதோ கிண்டிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? பாயாசம் தாங்க. நல்லா வெல்லம் போட்டு நல்லா பாயாசம் நல்லா தித்திப்பாக ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து நல்லா சேர்த்துக்கணும். ஏன்னா அப்படியே சேர்த்தோம்னு வைங்க பால் திரிஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு சேர்த்தோம்னா பாயாசத்தை நல்லா பாதாம் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். பாயாசம் வந்து நல்லா க்ரீமியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜீனி சேர்க்குறத காட்டி இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு பாயாசம்னால ரொம்ப பிடிக்கும். அதனால் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஈஸியாக பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப. ரெடி பண்ணுறப்ப சவரிசி சேமியாவும் நல்லா வறுத்து சேர்த்துட்டு வெல்லத்தை ஊற்றி பாவு கரைச்சி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா பாயாசம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பால் கண்டன்ஸ் மில்கெல்லாம் சேர்த்தோம். பாயாசம் எப்படி ஆரம்பிச்சேன்றதை காமிக்கல வீடியோவில். அதனால தான் எப்படி பண்ணேன்றதை சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான பாயாசம் ரெடி.